Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 7 Exercise 7.5. In the video evaluate the following limits if necessary. Use L'Hopital's rule. Hopital's rule. Next question, 9th one. Limit x turns to infinity 1 plus 1 by x whole power x. So, idhula nama first x oda edathula infinity substitute panni paakalam. 1 by infinity endradhu 0 illaya. Solution la given எழுதிக்கலாம் limit x turns to infinity 1 plus 1 by x power x. இப்போ இங்க infinity substitute பண்றேன்னா 1 plus 1 by infinity whole power infinity ன்னு வைங்க. இது எப்படி மாறும் 1 plus 0 power infinity which is 1 power infinity. 1 power infinity எப்படி 0 by 0 infinity by infinity எல்லாம் indeterminate form அதே மாதிரி இதுவும் indeterminate form. சரியா? என்ன எழுதிக்கலாம். இப்போ next line என்ன பண்ணலாம், last sum என்ன பண்ணுமோ அதேதான். Let g of x is equal to 1 plus 1 by x whole power x. So determinant form கொண்டு வந்த அப்புறம் நான் first இதை g of x equal to அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பவரை ரிமூவ் பண்றதுக்காக taking log on both sides. Taking log on both sides. ரெண்டு சைடு log எடுக்கிறேன். அப்ப log g of x is equal to log 1 plus 1 by x பவர்ல x. இப்ப பவர்ல x இருக்கு. அப்ப அதை ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாமா? சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, log a power b னா b முன்னாடி வரும், b log a ன்னு வரும். ஸோ x முன்னாடி கொண்டு வந்துடுறேன். log 1 plus 1 by x 1 by x இப்போ x denominatorல கொண்டு வரணும், 1 by ன்னு கொண்டு வரணும், ஏன்னா x turns to infinity. அப்ப நான் எப்படி எழுதுவேன்னா log 1 plus 1 by x divided by 1 by x. இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் சேம் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். இது log g of x ஓட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் நான் ரெண்டுத்துக்குமே லிமிட் அப்ளை பண்ண போறேன். இந்த பக்கமும் லிமிட், இந்த பக்கமும் லிமிட். லிமிட் x turns to infinity log g of x is equal to limit x turns to infinity log of 1 plus 1 by x divided by 1 by x. இப்போ இதில் நான் infinity substitute பண்ணுறேன்னு வைங்களா, 1 by infinity வந்து 0, இதுவும் 0 ஆயிடும். log 1 ஓட வேல்யூவும் 0 தான். இல்லை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். log 1 plus 1 by infinity divided by 1 by infinity. இப்போ 1 by infinity வேல்யூ 0 இல்லைங்களா? அப்போ இந்த டேர்ம் போயிடுச்சுன்னா வெறும் log 1 மட்டும் வரும். டிவைடட் பைல 0 இருக்கும். log 1 ஓட வேல்யூ 0 டிவைடட் பை 0. ஹாபிட்டால்ஸ் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக. நெக்ஸ்ட் லைனில் நம்ம ஹாபிட்டால்ஸ் ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் எழுதியிருக்கேன், ஏன்னா திருப்பி நான் சொல்லி தரணும், அதனால அதை எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போது ஹாபிட்டால்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறோன்னா லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே இப்படி கூட எழுதிக்கலாம், பை ஹாபிட்டல் ரூல்னு கூட எழுதிக்கலாம். இப்போ லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. கரெக்டாக? 1 by எக்ஸோட வேல்யூ 1 plus 1 by x. அகெயின் நான் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது எக்ஸ் இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் இன்வர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு மாறுமா? இது ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். மைனஸ் 1 by x ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணுற மறுபடியும் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே மைனஸ் 1 by x ஸ்கொயர் தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைனில் இதை நான் ப்ராப்பராக எழுதிக்கிறேன். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி மைனஸ் 1 by x ஸ்கொயர் டிவைடட் பை 1 plus 1 by x இன்டூ இது 1 by தானே எழுதுவோம், 1 by மைனஸ் 1 by x ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு 1 by 1 plus x மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by 1 plus 1 by x. இப்போ x இருக்கிற இடத்துல நான் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1 by
1 plus 1 by infinity, which is equal to 1 by 1 plus 1 by infinity value 0. அப்போ 1 by 1 கிடைக்கும், which is equal to 1. ஸோ ஃபைனலாக ஒரு ஆன்சருக்கு நம்ம வந்துட்டோமா, 1 equal to 1 வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், லாகை ரிமூவ் பண்ணும். ஸோ நமக்கு ஒரு தியரம் தெரியும், ரிமூவ் பண்ணுறதுனா லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி log of g of x நான் எப்படி எழுதலாம்னா log வெளியே எடுத்துட்டு, இது ஒரு தியரம் சரிங்களா, log வெளியே எடுத்துட்டு லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி g of x நான் மாற்றி எழுதிக்கலாம். இப்படி மாற்றி எழுதும் போது இதோட வேல்யூ தான் இப்போ நான் கண்டுபிடிச்சேன், இதோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து எழுதலாம் log of லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி g of x ஓட வேல்யூ தான் இப்போ 1ன்னு கண்டுபிடிச்சோம். இந்த லாக் ரிமூவ் பண்ணோன்னா என்ன சொன்னேன், ஈக்குவல் டு அதர் சைடு இருக்காது, இ பவரில் கொண்டு போகணும். இ பவர் 1ஓட வேல்யூ என்னது, இ. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். therefore லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி g of x ஓட வேல்யூ என்ன, 1 plus 1 by x, கரெக்டா, ஹோல் பவர் x is equal to e. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சேம் மெத்தட், அதே ஸ்டெப்ஸை நம்ம வேல்யூஸ் மட்டும் தான் மாற்றிக்க போகிறோம். சரி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் பாருங்க. லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு பை பை 2 sin x பவர் tan x, sin x பவரில் tan x. இப்போ இதில் நம்ம பை இஸ் ஈக்குவல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு பை பை 2 sin x பவரில் tan x. இப்போ நான் எக்ஸுக்கு வேலை பை பை 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்களேன். sin பை பை 2 பவர்லையும் tan பை பை 2. sin 90 டிகிரி வேல்யூ என்னது 1, tan 90 டிகிரி வேல்யூ என்னது இன்ஃபைனைட், அன்டிஃபைன்ட், எப்படினாலும் சொல்லலாம் இல்லையா. ஸோ 1 பவரில் இன்ஃபினிட்டி வருது, 1 பவரில் இன்ஃபினிட்டி வந்தால் இட் இஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லெட் g of x is equal to sin x பவர் tan xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பவரில் வந்திருக்கு, பவரில் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா டேக்கிங் log on both sides, taking log on both sides, taking log on both sides பண்ணும்போது log of g of x is equal to log of sin x பவரில் tan xன்னு எழுதிக்கலாம். கிளியரா? இப்போ லாக் எடுத்தோன்னா பவரில் இருக்கிறது லாகுக்கு முன்னாடி வரும் இல்லையா, பவரில் இருக்கிற வேல்யூ லாகுக்கு முன்னாடி எழுதிக்கலாம். tan x into log of sin x. இப்போ tan எப்படி டினாமினேட்டரில் கொண்டு வரதுன்னா tan x is equal to cot x is equal to 1 by cot x. அப்போ நான் tan எப்படி எழுதுறேன்னா log sin x divided by cot xன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. இது வந்து log g of x ஓட வேல்யூ. கிளியர்? இப்போ இந்த log g of xல வந்து நான் இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். லிமிட் x turns to pi by 2 log of g of x is equal to limit x turns to pi by 2 log sin x divided by cot x. இப்போ இதில் x இருக்கிற இடத்துல நான் pi by 2 substitute பண்ண போகிறேன். sin pi by 2 divided by cot pi by 2. sin pi by 2 ஓட value 1 log 1 divided by இந்த term 1 தானே, அப்போ log 1 எழுதிக்கலாம். cot pi by 2 ஓட value 0. cot pi by 2 ஓட value 0. log 1 ஓட value 0 தான். ஸோ 0 by 0 ஃபார்மில் இருக்கு. 0 by 0 வந்துச்சுனால இதை என்ன சொல்லலாம், இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு எழுதிக்கலாம். பை ஹாபிட்டல்ஸ் ரூல், ஹாபிட்டல் ரூல் நான் என்ன பண்ணும், இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அப்புறம் டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். நியூமரேட்டர் தனியாக லிமிட் x turns to pi by 2 log of sin x.
log sin x எப்படி எல்லாம் 1 by sin x மறுபடியும் sin x differentiate பண்ணும்போது cos x log sin x differentiate பண்ணா 1 by sin x sin x இன்னொரு வாட்டி differentiate பண்ணும்போது cos x மாறிடும். அதே மாதிரி denominatorல என்ன இருக்கு cot x differentiate பண்ணா minus cosecant square x minus cosecant square x. இப்போ cos by sin இருக்கு cosecant இருக்கு. இப்போ next lineல cosecant என்ன cosecant எப்படி எழுதலாம்னா 1 by sin square x கரெக்டா cosecant square x 1 by sin square x ன்னு மாத்தி எழுதிக்க போறேன். லைன்ல லிமிட் x turns to pi by 2 மேல 1 by sin x இருக்கு நியூமரேட்டர்ல into cos x divided by minus cosecant x minus 1 by sin square x ன்னு மாத்தி எழுதிக்கலாம். இது ரெண்டுமே ஒரே டேர்ம் sin மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா இருக்கு கரெக்ட்டுங்களா. இப்போ இதுல ஒரு சைனும் இதுல ஒரே ஒரு சைனும் கட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்னா லிமிட் x turns to pi by 2 cos x டினாமினேட்டர்ல இருக்க sin x நியூமரேட்டர்ல வந்துரும் மைனஸ் அப்படியே இருக்கும் மைனஸ் cos x sin x. நெக்ஸ்ட் நான் இதுல லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்போ மைனஸ் cos pi by 2 sin pi by 2 cos pi by 2 ஓட வேல்யூ என்னது 0 sin 90 degree value 1 so 0 into anything 0 minus வந்து போய்டும் இல்லைங்களா. ஸோ இதோட மொத்த வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு 0 கிடைச்சிருச்சு. இப்போ நான் அந்த லாகை ரிமூவ் பண்ணும் சரிங்களா. ஸோ அது எப்படி எடுக்குவேன்னா லிமிட் x turns to pi by 2 of log g of x is equal to இப்போ log வெளியே எடுத்துட்டு நான் லிமிட்டை உள்ள கொண்டு போயிடலாம். சேம் லாஸ்ட் சம்ல நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் சரிங்களா. எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. வெளியே லிமிட் உள்ள லாக் அப்புறம் லாக் வெளியே லிமிட் உள்ள. இப்போ லிமிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு pi by 2 g of x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் 0. இப்போ இந்த log எங்க ரிமூவ் பண்ணோம்னா இது e பவர்ல 0 ஆயிடும். e பவர் 0 வேல்யூ என்ன 1. இதுதான் log ரிமூவ் பண்ணிட்டு லிமிட் x turns to pi by 2 g of x ஓட வேல்யூ. g of x க்கு பதிலா நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க which is equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்